ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு எனக்குமே ஷாக் ஆயிருச்சு. இப்படிலாம் கிரேவிங்ஸ் வர அளவில் நீங்கள் வீடியோஸ்லாம் போட்டுறீங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் எனக்கு இப்போவுமே ப்ரௌனி வாங்கித்தா அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வாங்கி வச்சிடறேன் அப்படின்னு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். அவங்க வரதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக ப்ரௌனி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு இந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. பெரியவங்கள கூட சமாளிச்சிடலாம். ஆனால் அந்த குழந்தைங்கள சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. அதனால அவங்கலாம் ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி நானும் ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டேன். இவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு 6 டேஸ் கிட்ட வச்சு சாப்பிடலாமா அப்படின்னு. தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். ஒன்ஸ் வந்து ட்ரை ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்க என்கிட்ட ரிவ்யூ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 6 டேஸ் இல்லைங்க 6 மினிட்ஸ் கூட தாக்கு பிடிக்கல. இது பார்சல் ஓப்பன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்லேயே அவ்வளோ பேர் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கே கிடைக்கல. அடுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எனக்கு மட்டும் தனியாக கொடுங்க, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அப்படி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்க்ரீனில் தான் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கேன், மறக்காம ஆர்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ட்ரீட் வைக்காம யாராவது சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிட்டு எனக்கு ப்ரௌனி வாங்கி கொடு அப்படின்னு கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பை.